ஒரு 3 வாரத்துக்கு முன்பாக ஒரு காரியங்களை எடுத்து நம்ம பேசியிருந்தோம். அதனுடைய ஒரு பகுதியை மட்டும் நான் இன்னைக்கு தியானிச்சுட்டு போயிடும். ஏன்னா அது திடீர்லாம் முடிக்க முடியாது. அதனால் ஒரு பகுதியை மட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம தியானிச்சுட்டு கூட எடுத்து வாசிங்க. நான் ஒரு அதிகாரத்தை சொல்லியிருந்தேன். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விளைவதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். அல்லேலூயா. அதற்கு முன்பாக இன்னொரு வசனம் பாகம் 1:11 வாசிங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குங்க? ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி நான் பேசினேன். கர்த்தர் நீங்க இப்ப இருக்கிற நிலைமையை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி. அல்லேலூயா. இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதிக்கும் போது 2 உதாரணம் கொடுத்த யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? யார் உதாரணம் கொடுத்திருங்க? 1000 மடங்கு ஆசீர்வாதத்துல கீழே சொல்லும் பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்ற ஈசாக்கை பத்தி நம்ம பார்த்தோம். எப்படிங்க? ஈசாக்கு பஞ்ச காலத்துல போயிருந்தா, வேற ஒரு இடத்துக்கு பிழைப்புக்காக போயிருந்தா, அந்த பஞ்ச காலத்திலும் வறுமையிலும் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவன் கீழ்ப்படிந்தான்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி தான் பலியிட போகிறேன்னு தெரிஞ்சும் போய் அந்த கட்ட மேல ஏறினா அந்த கீழ்ப்படுதலே அவனை உயர்த்தியது. அல்லேலூயா. இன்னொரு உதாரணம் பார்த்தோம், யோபு பத்தி பார்த்தோம். யோபு வந்துட்டு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையில 2 மடங்கு ஆசீர்வதிச்சான். காரணம் என்னன்னு பார்த்தா அவன் எந்த வகையிலும் குறை சொல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான்னு சொல்லி. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நமக்கு அவசியம் போல, அதை எப்படி பெற்றுக்கொள்வதுங்கிறத கற்றுக்கொள்வதும் அவசியம். அல்லேலூயா. கற்றுக்கொள்ளாம நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்களா? என்ன பண்ண முடியுங்க? பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் கர்த்தர் சொன்ன வார்த்தை, அது ஒரு நாளும் மாறாது, ஒரு நாளும் பொய்யாகாது. அப்ப இதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். எந்த வகையிலும் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை குறை சொல்லாதவர்களா இருக்காங்க. அவர் கொடுத்தாருப்பா எடுத்துக்கிட்டாரு, என்னத்தை போய் கண்டா அப்படி இல்ல. அவர் கொடுத்தாலும் எடுத்தாலும் திரும்ப கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதா பார்த்தோம், அது எதனால நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல, நம்ம ஆண்டவர் என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஃபாலோ என்ன சொன்னாங்க? ஃபாலோ ஜீசஸ்னு சொன்னாங்க. இயேசுவை பின்தொடர்கிறவர்களுக்கு மாத்திரம் தான் இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு அதனை தொடர்ச்சியா ஒரு சின்ன பகுதியை மட்டும் நம்ம வாசிக்கலாம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானார். ஆமென். அல்லேலூயா. அவர் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏதாவது யாரை பத்தி சொல்லப்படுறீங்க? லோத்துடைய மனைவி. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு நிறைய வழிமுறைகள் என்னங்க தெரியும். எப்படிலாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கலாம்? ஆசீர்வாதம்னா என்னங்க? பொதுவாக சொல்லுங்க. ஆசீர்வாதம்னா என்ன? ஆண்டவர் சொல்லிட்டாரு 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ட்டாரு. நமக்கு தெரிஞ்ச ஆசீர்வாதம் என்னங்க? சொல்லுங்க. ஆசீர்வாதம்னா என்னென்னலாம் சேர்த்தது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்ங்கிறது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி. அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சுதா? நீங்க வயசானவங்க அப்படி சொல்லுவீங்க. உங்களுக்கு கொடுங்க. ஸ்டீபன் சொல்லுங்க. ஆசீர்வாதம்னா என்ன? மட்ட வெயில்ல பெருங்கல்ல நடந்து போகுதா? என்ன எதுல போறது? இல்ல, நம்ம என்ன இருக்கு? ஒரு பல்சர்ல போகுது. குழந்தைகளும் பிள்ளைகளும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அழியாத சொத்து ஒரு ஆசீர்வாதம். நல்ல சுகம் ஒரு ஆசீர்வாதம். வேலைக்கு சாப்பாடு, இது எல்லாமே சேர்ந்தது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம்? நம்ம எப்படிங்க? எதெல்லாம் ஆசீர்வாதம்? நமக்கு தெரிஞ்ச மாதிரி நிலம் சேர்த்து வச்சா பயங்கர பணக்காரன் பாய். என்ன ஆசீர்வாதம்? மண்ணு. ரெண்டாவது என்ன சேர்த்துனா ஆசீர்வாதம்? நமக்கு தெரிஞ்ச பொண்ணு. புள்ள பையில ஒரு 20 பவுன் வச்சிருக்கேன், 30 பவுன் வச்சிருக்கிறேன். இப்பெல்லாம் நிறைய வகையில கோல்டு சேர்க்கலாம். எப்படிங்க? நீங்க போய் கடையில எல்லாம் போய் வாங்க தேவையில்லை, போன்ல இருந்து தங்கத்தை வாங்கிக்கலாம். பொண்ணு சேர்த்துனா ஒரு ஆசீர்வாதம். மூணாவது ஒரு கேட்டகரி இருக்குது. இப்பெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சுக்கிட்டு வருது, முதல்ல இருந்து. பெண்ணு நல்ல பொண்ணு ஒரு வீட்டுல இருந்து அது என்னதுங்க? அது பொண்ணு வரும்போது என்ன ஒரு 100 பவுன் நகை, ஒரு பெரிய காரு, வீடோட கொடுத்தா அது ஒரு ஆசை. அப்போ மண்ணு, பெண்ணு, பொண்ணு எதை சேர்த்தாலும் அவன் என்ன நினைப்பான்? இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஆசீர்வாதம். ஆனா கர்த்தர் கொடுக்கிற 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு வழியே நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த மண்ணிலையும் கிடையாது, பெண்ணிலையும் கிடையாது, பொண்ணுலையும் கிடையாது. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் விலையேறப்பட்டது, விலை மதிப்பெற்றது. அது 1000 மடங்கு. அதெல்லாம் சும்மா சாதாரணமா நம்மளால வாங்கி தூக்கி பிடிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன பண்ண முடியாதுங்க. நமக்கு தகுதி கிடையாது. அப்ப நான் எப்படி பெற்றுக்கொள்வது? கர்த்தர் கொடுப்போம்னு சொன்னது நிச்சயம் தானே. பிதாக்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாரு. அப்ப அது நமக்கு வருமா வராதா? அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் நிச்சயம் வரும். ஆனா இந்த ஆசீர்வாதம் ஒரு சில நேரங்களில் நிரந்தரம் இல்லாம போகுது.
உலகத்துல ஒரு மனுஷன் நினைச்சான் எனக்கு இது நிரந்தரம்ப்பா, இந்த இடத்துல நான் நல்லா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். லோத்து மனைவி நினைச்சாங்க. என்ன பண்ணுவாங்க? லோத்து என்ன பண்ணாரு? கண்ணு கெட்டின தூரத்துல பார்த்தாரு. ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நான் அந்த இடத்துக்கு போயிடுறேன். எப்படி இருக்குது? பச்சையா இருக்குது, கொழுமையா இருக்குது, நல்லா இருக்குதுன்னு போனாங்க. அந்த மண் அவர்களுக்கு என்னவா இல்ல? நிரந்தரமாவும் இல்ல, ஆசீர்வாதமாவும் இல்ல. மேல் வசனத்தை வாசிங்க. அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாருங்க? நான் மண்ணு நல்லது, நான் சேர்த்து வைக்கிற நிலம் எனக்கு நல்லா இருக்கும், நான் கட்டி வைக்கிற வீடு நல்லா இருக்கும், ஆடு மாடு மிருக ஜீவன் நான் நல்லா சேர்த்து வச்சுக்கிறேன்பா, இதுதான் நீங்க என்ன வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் ஒரே நிமிஷத்துல அந்த ஊரை அழிச்சாரு, செடி கொடியில அழிச்சு விட்டாரு. உன்னால அடுத்த விவசாயத்துக்கு அடுத்த வேலை சாப்பாட்டு கூட உன்னால வழி இல்லாம ஆகாரத்தின் ஆகாரத்தின் கோலையே ஆண்டவர் முறித்து போட்டார். இனி உனக்கு சாப்பிடறதுக்கு இல்ல, வாழ்றதுக்கு வழி இல்ல. இந்த மனைவி என்ன பண்ணா? ஐயோ போச்சேன்னு திரும்பி பார்த்தா வாழ்க்கை என்ன போச்சு? நீங்க எதெல்லாம் உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் சேர்த்து வைக்கிறது எனக்கு சுகம் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது லோத்துடைய மனைவியை வாழ வைக்க கிடையாது. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம்ங்கிறது என்னைக்குமே எப்படி இருக்கணுங்க? அழிஞ்சு போயிடணும். எப்படி இருக்கணும்? நிலையா இருக்கணும். ஒரு வண்டி வாங்கினா கூட 5-20 வருஷத்துல என்ன ஆயிரும்? வண்டி ஏதோ ஒரு வேலை வச்சிரும், வண்டியை மாத்தணும். நமக்கு கூட வயசாயிருச்சுன்னா என்ன ஆயிடுவோம்? எப்படிங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஓடுற மாதிரி நம்மளால ஓட முடியுமா? அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் குறைவானதே கிடையாது, அது நிறைவானது, எப்பவும் முழுமையானது. ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதனை கிடையாது, துக்கம் கிடையாது. லோத்து அவன் வாழ்ந்த வாழ்க்கை பயங்கரமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆனா திரும்பி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. அவங்க மனைவி போயிட்டான், இருக்கிற சொத்து போச்சு, ஆஸ்தி அந்தஸ்து போயிடுச்சு, எல்லாமே போனது. நிரந்தரமான ஆசீர்வாதமா? இல்லையே. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல அது நிரந்தரம் இல்லையா? அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் என்ன? மேல் வசனத்தை அதுலயே வாசிங்க. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. ஜீவன் தப்ப பின்னிட்டு பாராதே, உன்னை சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ என்றார். ஆமென். அல்லேலூயா. அந்த சோதோம் கொமோராவுல இதுவரைக்கும் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெளிவான விளக்கு இல்ல. ஒரு சிலர் 3000 இருந்து 5000 பேர் 50000 பேருக்குள்ள இருப்பாங்க. ஆனா இத்தனை பேருக்கு மத்தியில 3 பேர் மட்டும் தப்பி வைக்கப்படுறாங்க. யாரு? லோத்து, அவருடைய 2 பிள்ளைகள். ஏங்க எப்படி தப்பி வைக்கப்பட்டாங்க? ஏங்க ஒரு ஊரே செத்து போச்சு, இவங்க 3 பேர் மட்டும் தப்பி வைக்கப்பட்டாங்க. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எங்க இருக்குது? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதேங்கிறாரு. அப்ப அவர் கொடுத்த ஆசீர்வாதமும் எங்க தெரியுங்களா? அவங்க வச்சிருந்த ஆடு மாட்டுல இல்ல, வீட்டுல இல்ல, சொத்து சொக்க நகையில இல்ல. எந்த இடத்துல இருந்தது அவர் கொடுத்த ஆசீர்வாதம்? இல்ல வார்த்தைங்களா? அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வருது? உன்னுடைய ஜீவனே ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை 1000 பணம் வச்சிருந்தாலும், கோடிக்கணக்கில் வச்சிருந்தாலும், ஒரு வேளை சாப்பாடு முடியலன்னா அது எனக்கு ஒரு பிரயோஜனமா? இத்தனை வச்சிருக்கிறான், அவனுக்கு சுகர், நினைச்சதும் அவனை சாப்பிட முடியல. இவ்வளவு இருக்குது, ஒரு கறி எடுத்து சாப்பிட முடியல, என்ன கொலஸ்ட்ரால். ஆனா சாதாரண கூலி வேலை செய்யறவன் பாருங்க, எதை சாப்பிட்டாலும், கல்ல சாப்பிட்டாலும் என்ன பண்ணுவாங்க? அதுதாங்க ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஜீவனே ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த மண்ணு லோத்தை காப்பாத்தல, லோத்துடைய மனைவி காப்பாத்தல, அவங்க ஆஸ்தி அந்தஸ்து சொத்து பத்தி எதுவுமே யாரை காப்பாத்தல? ஒரு மனுஷனை காப்பாத்தல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ ஜீவன் தப்ப ஓடி போகிறாரு. நமக்கு கொடுக்கிற இந்த உயிர் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்னங்க? ஜீவன் ஒரு ஆசீர்வாதமா பார்க்க. அப்ப நம்ம சேர்த்து வைக்கிற இந்த பணம் பொருள்ல இருக்குன்னா சும்மா இப்ப வாழ்ற வாழ்க்கைக்கு தானே தவிர, உயிரற்ற பணத்துக்கு முன்னாடி எத்தனை நகையை போட்டாலும், எத்தனை சொத்தை போட்டாலும் அதனால பிரயோஜனம் இருக்கா? செத்ததுக்கு அப்புறம் எல்லாமே, செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்களா? அவனால ஒரு ஜான் தங்கத்தை கூட, என்ன ஒரு ஏதோ ஒரு குண்டு பண்ணி தங்கத்தை கூட அவனால என்ன பண்ண முடியாது எடுத்துக்கிட்டு. அப்ப இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் அனுபவிக்கத்தான் முடியுமா தவிர அது உங்களுக்கு ஜீவனுக்கு ஈடாய் கொடுக்கப்படாது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஜீவன் தான் அவனுக்குள்ள கொடுக்க வேண்டிய என்னது மிகப்பெரிய ஆசை. அவன் எப்படி 3 பேர் மட்டும் தப்பிச்சாங்க சொல்லுங்க? 3 பேர் மட்டும் எப்படி தப்பிச்சாங்க? எவ்வளவு வேற எவனுமே அந்த ஊருக்குள்ள நல்லவன் இல்லையா? இந்த 3 பேர் தப்பிச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. மேலேயே வாசிங்க, 7வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரை, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷன் என் கூரையின் நிலையிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய கதை. நிறைய நேரங்களில் நம்ம படிச்சுட்டு போயிட்டோம்.
ஆனா இந்த இடத்துல ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது பாருங்க. ஒரு தேவதூதர்கள் 2 பேர் வர்றாங்க லோத்துடைய வீட்டுக்கு. வெளியே வாசல் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க நான் வாசல்லே தங்கிட்டு போறாங்க வரலிக்கிறாங்க. ஆனா லோத் என்ன பண்றாரு, அவங்களை வருத்தி கூப்பிட்டு நீங்க எங்க வீட்டுக்குள்ள வாங்க, எங்க வீட்டுக்குள்ள இருந்து சாப்பிட்டுட்டு இருந்து நாளைக்கு போங்க அப்படிங்கிறாரு. அப்படி நடக்கும்போது என்ன ஆகுது, அந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்துட்டு நீ உள்ள வந்த 2 பேர்த்த வெளியே கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு. ஆனா வீட்டுக்கு வந்த விருந்தாளிய அவர் வெளியே விடாம அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, புருஷனை அறியாத 2 பிள்ளைங்க எங்கிட்ட இருக்கிறாங்க, நான் வீட்டுக்கு வெளியே விடுறேன். அவர் எப்படி அழகா பாடி கார்டு பண்றாரு பாருங்க. வீட்டுக்கு வந்து பின்னாடி கதவை சாத்தி முன்னாடி அவர் நிற்கிறார். அல்லேலூயா. அந்த டெடிகேஷனுடைய லெவலை பாருங்க. அதாவது தன்னை நம்பி வந்த இல்லைன்னா தன்னை காக்க வந்த தன்னிடத்தில் வந்த ஊழியரையும் தேவனுடைய வார்த்தையும் தேவதூதர்களையும் அவர் எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. எனக்கு புருஷனை அறியாத 2 வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள நான் வெளியே அனுப்பிச்சுடுறேன், உங்களுக்கு நினைச்சதை பண்ணுங்க, அவங்கள மட்டும் கொண்டு பண்ணாதீங்க. நாங்க இதே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு 2 பேர் இருந்து வேற ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்து பூந்துட்டு வெளியே விடுறாங்க அப்படிங்கும் பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்க? இதே நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஐயா என் வீட்டுல பிள்ளை இருக்குதுயா, என் வீட்டுல சின்ன பிள்ளை இருக்குது, பெரிய பிள்ளை இருக்கு, தயவு செய்து வீட்டு விட்டு வெளியே போயிருங்க, இல்லைன்னா அவன் வந்து என்ன பண்ணி விடுவா. ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். நீங்க மத்தேயு 19வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இது உங்களுக்கு வேற பகுதியில் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு இந்த இடத்துல விளக்கத்துக்காக சொல்றேன். அதாவது யாருக்காக அவன் இழக்க துணிந்தானோ, அதாவது வந்த தூதர்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய பிள்ளைகளை கொடுத்தாவது அவர்களை பாதுகாக்கணும்னு நினைச்சான். இப்ப இந்த இடத்துல தப்பி வைக்கப்பட்டது யாரு? சோதம் குமாரால. எந்த பிள்ளைகளை பலி கொடுப்போம்னு நினைச்சானோ, எவன் எல்லாத்தையும் சாதிக்கு முன்னாடி தன்னை தலையை விட்டானோ அந்த 3 பேர் தான் பாதுகாக்கப்பட்டாங்க. வேற அந்த பூமிக்குள்ள எவனுமே பாதுகாக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. எப்ப கர்த்தருக்காக அவருடைய வார்த்தைக்காக அவருடைய வழியில நடக்கணும்னு சொல்லி நீங்க முன்னாடி கால வைக்கிறீங்களோ அந்த ஆபத்து உங்களை அணுகாம கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. இந்த தூதர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, ஒரு கையை நீட்டுறாங்க, அந்த இடம் முழுவதும் இருட்டாயிருச்சு, வெடிக்கிற வரைக்கும் யாருக்குமே கண்ணு தெரியாம போச்சு. இவங்க 3 பேர் நின்றதை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க எப்ப கர்த்தருக்கு முன்பாக போய் நிக்கிறீங்களோ, எப்ப கர்த்தர் தான் முக்கியம் நிக்கிறீங்களோ, எதை நஷ்டம் என்று நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கையில் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த பிள்ளைங்க அழிவுக்கு ஆண்டவர் விடல, லோத்து செத்து போக விடல, ஆனா அவங்க மனைவி ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க. அந்த ஊர்ல யாருமே தப்பி வைக்கப்படல. இந்த 3 பேர் தப்பி வைக்கப்பட காரணம் என்னன்னா, தன்னுடைய ஜீவனை அவர் பெருசா எண்ணல, தன்னுடைய ஜீவனை லோத்து எண்ணல, தன்னுடைய பிள்ளைகள் ஜீவனை எண்ணல, அதை துச்சமாய் மதித்தாங்க. எதற்காக? கர்த்தர் வந்ததை அவரை வரவேற்று அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைச்சா அவன் வாழ்க்கை மாறினான். அல்லேலூயா. தான் தப்பிக்கப்படணும், நான் நல்லா இருக்கணும்னு முடிச்சேன் நம்மளா மட்டும் அது ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஜீவன், அதுதான் நிரந்தர ஆசீர்வாதம். எப்ப கர்த்தருக்கு முன்பாக அவன் கால் எடுத்து வச்சானோ, தான் இலக்கு துணிந்தானோ, கர்த்தர் அவனை சும்மா விடல. அல்லேலூயா. கர்த்தர் எந்த காலத்துல அவருக்கு முன்னாடி போகிறவர்களை வெட்கப்படவும் இழந்து போகவும் அவர் பார்க்கவே மாட்டார். நீங்க இழந்து தனியா துணிக்கிறத கர்த்தர் பார்த்துட்டு இருப்பார்னு நினைக்கிறீங்களா? அவன் ஒரு சாதாரண மனுஷன், அவனுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு உள்ள இருக்கிறவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறானே. வானத்தின் பூமியை உண்டாக்குற கர்த்தர் நீங்க அழிஞ்சு போறதா உங்களை விட்டுருவாரா? அவர் உங்களுக்கு முன்பாக நிற்பார். அல்லேலூயா. எவ்வளவு சூழ்நிலை மோசமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு சோர்வு இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு எட்டு எடுத்து வைங்க. உங்கள் ஜீவன் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதா? அருமையா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஜீவனே என்னங்க? ஆசீர்வாதம். அப்ப கர்த்தர் 1000 மடங்கு நம்மை ஆசீர்வாதம் பண்ணா அந்த ஆசீர்வாதம் என்னங்க? கர்த்தர் கொடுக்கிற ஜீவன். இதே இடத்துல இன்னொரு அதிகாரத்தை கூட கம்பேரிசனுக்கு எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. முதல்ல ஒரு 2 வசனத்திலிருந்து வாசிங்க. அனனியா என்ற பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவியாகிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அவள் அவருடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷனையே அடக்கம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு உதாரணம், மண்ணுக்காக ஜீவனை விட்டவங்க 2 பேர், அனனியா சப்பீரால். அவங்க நிலம் வச்சிருந்தாங்க, அதுல ஒரு பகுதியை வஞ்சிச்சு வச்சிருந்தாங்க. அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அவர்கள் செஞ்சது வஞ்சிச்சு, அவர்கள் நான் ஏதாவது நினைச்சிருப்பாங்க, ஒருவேளை அப்போஸ்தலர் கை கொடுத்தா சாப்பாடு கொடுக்கலனா, ஒருவேளை சபைக்கு வந்து எதுவும் கிடைக்கலனா மீதிக்கிற நிலத்தை போய் வித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நிலத்தை வச்சுட்டு வந்தாங்க. அந்த நிலம் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்ததா? எந்த நிலத்தை மறைச்சு வச்சுட்டு போனாங்களோ அதே நிலத்துல அவங்க உயிரை விட்டுட்டாங்க.
அல்லேலூயா. அப்ப ஜீவன்ங்கிறது நீங்க சேர்த்து வைக்கிற ஆஸ்தியிலயோ அந்தஸ்திலயோ சொத்து பத்திலயோ இல்ல, கர்த்தர் கொடுக்கிற ஜீவனே ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த ஜீவன் தான் அவருடைய ஆண்டவருக்கு பெரிதா இருக்குதா தவிர நீங்க சேர்த்து வைக்கிற ஆஸ்தி அந்தஸ்து உங்களுக்கு என்ன கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இது மட்டும் தானா? அது மட்டும் கிடையாது. பணம் மட்டுமே ஆசீர்வாதம் என்னங்க? கையில சம்பாதிக்கிற பணம் மட்டுமே, சேர்த்து வைக்கிற நகை நிலம் மட்டுமே நமக்கு என்னல ஆசீர்வாதம் இல்ல. நமக்கு கொடுக்கிற ஜீவனும் சுகமும் ஆரோக்கியம் தான் என்னங்க? ஆசீர்வாதம். அப்ப ஜீவனை பெற்றுக்கொள்வதே என்னங்க? ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஜீவனை பெற்றுக்கொள்வதே. வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 17வது அதிகாரம் 32வது வசனம் 33வது வசனம். நினைத்துக் கொள்ளுங்கள், தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஜீவனை ரட்சிச்சு கொள்ள, ஜீவன் தான் நமக்கு என்ன பார்த்தோம்? ஒரு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆனா இந்த இடத்துல ஒரு உதாரணத்தை சொல்லப்படுகிறது. லோத்துடைய மனைவி பாருங்க, தன்னுடைய ஜீவனை தப்பித்துக் கொள்ளணும்னு நினைச்சா, ஆனா அவ செத்து போயிட்டான். ஜீவனை நீ இழக்கணும்னு நினைச்சீனா நீ உயிர் பெறுவாங்கிற. இது புரியுதுங்களா? நான் நல்லா இருக்கும்னு நினைச்சா நீ நல்லா இருக்க மாட்டேன், நல்லா இருக்க வேண்டாம்னு நினைச்சா நீ நல்லா இருப்பீங்கிறது. இதுக்கு என்னங்க அர்த்தம்? சொன்ன ஜீவனை நீ ஜீவன் தான் ஆசீர்வாதம் சொன்ன. கர்த்தர் கொடுக்கிற ஜீவன் உயிர் தான் ஆசீர்வாதம். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, லோத்துடைய மனைவி உயிரை காப்பாத்தோன்னு நினைச்சதுனால செத்து போயிட்டா. நீங்க உயிரை காப்பாத்தோன்னு நினைச்சீங்கன்னா நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க, உயிர் போனாலும் போது நினைச்சீங்கன்னா உயிரோட இருப்பீங்க. என்னங்க ஏதாவது 30வது வசனம் வாசிங்க. 30வது வசனம் வாசிங்க. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். வாசிங்க. கீழே வாசிங்க. அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன், அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். இது ஒரு உதாரணம் எப்ப தெரியுமா சொல்லப்படுகிறது? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும், உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். நித்திய ஜீவனுக்கு இயேசு வருகையின் போது இந்த டர்ன் பண்ற கூட டைம் இருக்காது. எப்படிங்க? இந்த லோத்துடைய மனைவி திரும்பினாங்க தெரியுமா, அதுக்கு கூட நேரம் இருக்காது. ஒருவேளை ஆண்டவருடைய வருகையின் போது திரும்பினா கூட நீங்க கைவிடப்படுவீங்க. அல்லேலூயா. அப்ப இந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதே ஆசீர்வாதம். அந்த ஜீவன் எப்பேற்பட்டது? அந்த ஜீவனை ஈஸியா நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கை, இப்ப சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நல்ல குடும்பத்தோட பிள்ளைகளோட நல்லா இருக்கிறது தான் நம்மளுடைய ஜீவன். இதுதான் ஆசீர்வாதமானா அதுவும் கிடையாது. அதை தான் கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ ஜீவனோட இருக்க விரும்பினா உன் ஜீவனை நீ இழந்துட்டீங்கிறாரு. அப்படின்னு என்னங்க? நான் நல்லா சம்பாதிக்கணும், சாப்பிடணும், எல்லாம் சேர்த்து வைக்கணும், நல்லா இருக்கணும் நீ நினைச்சினா நீ உண்மையிலேயே உயிரோட இல்லைன்னு. அல்லேலூயா. அப்ப எதுதாங்க ஜீவன்? ஆண்டவர் கொடுக்கிற ஜீவன் ஆசீர்வாதம்னு பார்த்தா, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீவனுக்காக நீ எதையாவது செய்யணும்னு நினைச்சினா அது உண்மையான ஆசீர்வாதம் கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப உண்மையான ஜீவன் எங்க இருக்கு? வாசிங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 13 வாசிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவங்க ஒரு சிலர். இப்ப நம்ம பார்த்தது ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஜீவன்ட்டார். ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, ஜீவனுக்கு போகிற பாதை எப்படி இருக்குமாமா? வழி இடுக்கமா நெருக்கமா, ஒரு சிலர் தான் கண்டுபிடிப்பாங்களா? அப்ப நம்ம அந்த ஜீவனுக்கு போற வாழ்க்கையை கண்டுபிடிச்சுமா இல்லைங்களா? கண்டுபிடிச்சோம். ஏன்னா ஒரு சிலர் இருந்தாரு, எத்தனை பேருக்கு ஒரு சிலர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? அப்ப ஜீவனை சும்மா இந்த சரீரத்துல சாப்பிடுவதற்காகவும் தூங்குவதற்காகவும் நல்ல வீடு கட்டி நல்ல வசதியா போய் வந்துட்டு நல்லா வாழ்ற வாழ்க்கை இருக்கிற ஜீவன் அது ஆசீர்வாதம் கிடையாது. உண்மையான ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் கொடுக்கிற நித்திய ஜீவனே ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லுங்க, நித்திய ஜீவனே ஆசீர்வாதம். நித்திய ஜீவனே ஆசீர்வாதம். அந்த நித்திய ஜீவனுக்கு போகாம இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு ஜாலியா வாழ்ற வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. அது ஒரு நாள் அழிஞ்சே தீரும். எப்படிங்க? யோபுக்கு எப்படி எல்லாம் அழிஞ்சதோ, லோத்துக்கு எப்படி எல்லாம் அழிஞ்சதோ, இந்த லோத்துக்கு எப்படி அழிஞ்சதோ, ஆபிரகாம் நிறைய நேரங்கள் ஆசீர்வாதம் எழுத போல எத்தனையோ பேர் ஒன்றில்லாம போயிருக்கிறாங்க. இந்த பூமி கொடுக்கிற ஆசீர்வாதமும் இந்த உடலும் நமக்கு ஜீவனும் கிடையாது ஆசீர்வாதம். அவருக்கு என்னைக்குமே முடிவில்லாத ஒரு ராஜ்யத்துக்கு போக தெரியுமா? அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனத்தை. மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆமென். அல்லேலூயா. வாசிங்க. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆமென். இப்ப இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஜீவன்கிறது நம்ம வாழ்ற உயிர் மட்டும் கிடையாது. இந்த உயிர் எதுக்கு தெரியுமா இருக்குது? இந்த உடம்பு எதுக்கு தெரியுமா இருக்குது? இந்த ஆத்மா கெட்டு போகாம நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு தான் இந்த உயிர் உடல். ஆனா நீ அந்த நித்திய ஜீவனுக்கு போற பாதையை விட்டுட்டு உனக்கு மனமோட போன வாழ்க்கையில ஒரு மனுஷன் வாழ்வது 70 வருஷம் 80 வருஷம், அந்த 80 வருஷம் குடிச்சு சாப்பிட்டு மத்த எல்லா வேலையும் செஞ்சு உலக பிரகாரமா நீ போய் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீ எவ்வளவு ஜாலியா இருக்க என்ன பிரயோஜனம்? எவ்வளவு பணம் பொருள் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் கர்த்தர்? அப்ப கிறிஸ்துவர்களுக்கு இருக்கிற ஜீவன் என்ன ஜீவனுங்க? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமா தவிர இந்த உலகத்துல அழிஞ்சு போற பொருளோ பொண்ணோ
உண்மையை இன்னும் நிறைய அதிகாரங்கள் சொல்லப்படுகிறது. அந்த பழைய வசனம் ஆச்சு இல்லையா, தன்னுடைய கிறிஸ்துவுக்காக பிள்ளைய, குடும்பத்தை, மனைவிய, பெற்றோரை எதெல்லாம் விட்டுட்டு வரையோ இது எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது. உலகத்தை பார்வைக்கு அப்படி இருக்கலாம், 16 பெற்று அதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. நமக்கு அது எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் கொடுக்குற ஒரே ஆசீர்வாதம் நித்திய ஜீவன் தான். அல்லேலூயா. நீ பரலோகம் போகாம பூமியில எவ்வளவு பணக்காரன வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? லாசரு இருந்தா, ஐஸ்வர்யவான் இருந்தா, ஐஸ்வர்யவான் பூமியில சம்பூர்ணமா இருந்தா, லாசரு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தா, நித்திய ஜீவனுக்கு போகும்போது எவன்தான் உண்மையில ஐஸ்வர்யவான்? யார் ஐஸ்வர்யவான்? எவன் பிச்சைக்காரனா இருந்தானோ அவன் தான் லாசரு, அவன் தான் ஐஸ்வர்யவான். அப்ப நீங்க வாழ்கிற வாழ்க்கையை உங்களுடைய ஆசீர்வாதமா வச்சிருக்க நினைச்சா உண்மையிலேயே கிடையாது. நம்ம போட்டுக்கிற துணியோ, நம்ம வாழ்ற வாழ்க்கையோ, சுக பல ஆரோக்கியமே கிடையாது. நித்திய ஜீவனை இழந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை. கர்த்தர் கொடுக்கிற உண்மையான 1000 மடங்கு ஆசீர்வாதங்கிறது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது மட்டும்தான். அல்லேலூயா. மத்தேயு 18வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிங்க. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது மூடனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடிக்க எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எப்படிங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ எதுக்கு 2 கையை வச்சுட்டு நீ தான் நரகத்துக்கு போற? ஒத்த கையோட பரவாயில்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன். உனக்கு 2 கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம்? பாக்குறது அத்தனை பாவம், பேசுறது அத்தனை பாவம், செய்யறது அத்தனை பாவம். நீ எதுக்கியா நீ உயிரோட வாழ்ற? ஒருத்தன் கேட்கல இதான் அவர் பேச, நீங்க எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்கிற? ஏன் ஒழுக்கமில்லாத பிள்ளை உயிரோட இருந்த? கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கிற? 2 காலை வச்சு, 2 கையை வச்சு, 2 கண்ணை வச்சு, ஏன்னா நீங்க எங்க போக போற? இத்தனையும் வச்சுக்கிட்டு எங்க போக போற? இத்தனை வச்சுக்கிட்டு நீ நரகத்துக்கு போறத காட்டிலும் நீ கூணனா, முடவனா, சப்பானியா ஒன்னில்லாம பரலோகம் வந்துருப்பா. எனக்கு போதுக்கிறாரு சந்தோஷம். ஒரு தாய் கேட்பா இல்லையா, ஐயோ அவன் உயிரோட வாது விட்டுருங்க, அவனுக்கு கை போனா பரவாயில்ல, கால் போனா பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நான் அவனுக்கு சாப்பாடு போட்டுக்கிறேன், அவனுக்கு உயிரோட முட்டை எங்கிட்ட கொடுத்துருங்க. எத்தனை தாய் கெஞ்சுறாங்க. அப்படிதான் ஆண்டவர் பார்த்து உன்னை கெஞ்சுறாரு. ஸ்டீபன் 2 கை நல்லா இருக்குது, இது அதுக்காக சொல்லப்படல, இதுக்கான உதாரணத்தை சொல்றேங்க. உன் கையை காலை இலக்கோணுங்கிறது இல்ல, அதை எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானது நித்திய ஜீவன்கிறார். அல்லேலூயா. நான் கை இருக்குது, கால் இருக்குது, பணம் இருக்குது, இது பெருசு இல்ல, இது எல்லாத்தையும் காட்டிலும் பெருசு எது? அத சொல்றாரு. அதுக்காக நீ போய் கையை வெட்டிட்டு வா, காலை வெட்டிட்டு வா, கண்ணை புடுங்கன்னு சொல்ல, இது எல்லாத்தையும் காட்டிலும் விலை மதிப்பற்றது நித்திய ஜீவன்கிறார். அல்லேலூயா. நீ எல்லாம் வச்சிருக்கிற ரைட்டு, ஆனா உங்கள்ட்ட நித்திய ஜீவன் இருக்கா? நீ பரலோகம் போவியா சத்தா? இதைத்தான் கர்த்தர் கேட்கிறாரு. இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா, ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, பத்து, பிள்ளைங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் அழியாத சொத்து இருக்கு. ஆனா நீ பரலோகம் போவியா? நீ பரலோகம் போனீங்கன்னா நீ இருக்கிறதுல நம்ம தான் பரதேசி. இல்லையா? பரலோகம் மட்டும் போனா நீங்க எவ்வளவு பரதேசியா இருந்தாலும் நீங்க தான் ஐஸ்வர்யம். இல்லையா? இதை புரிஞ்சுக்கிட்டா கிறிஸ்துவ வாழ்க்கை ஜெயங்க. நான் உலகத்துல இருக்கும்போது நல்லா மெடுக்கா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது கர்த்தருடைய பார்வைக்கு ஆசீர்வாதம் இல்ல. 4 பேர் சொல்லுவா, ஏன்னா பாக்குறதுக்கு இவ்வளவு இதா இருக்கிற கிறிஸ்துவன்னு சொல்றீங்க, அவங்க சொல்லிட்டு போறாங்க. ஆனா நீங்க உண்மையிலே நித்திய ஜீவனுக்கு தகுதிப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்க தான் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மத்தேயு 19வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆமென். அல்லேலூயா. அந்த நமக்கு இது ஒரு ஈஸி ட்ரிக்குங்க, இதை நான் சொல்லி தரேன். ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பிரயாசப்பட வேண்டியதா இருக்கு. பஞ்ச காலத்துல போய் நிலத்தை வெட்டணும், எரு போடணும், எல்லாம் தண்ணி பாய்ச்சணும், நல்லா பண்ணி தான் அவன் பிசிக்கலா ஒரு 100 மடங்கு ஆசீர்வாதப்பட்டான். அப்படின்னா என்னங்க, ஒரு மரம் வச்சா வளர்ந்து கனி கொடுத்தா அது என்னங்க, ஒரு ஆசீர்வாதம், ஒரு வளர்ச்சி. ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, நீ எதுவுமே பண்ண வேண்டாம். ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுக்கும்போது அப்படிதான் சொல்றாரு, நீ வெட்ட மாட்ட ஆனா நீ புசிப்ப, நீ நட மாட்ட ஆனா அந்த கனியை எடுப்பன்னு சொல்றாரு. அப்ப நம்ம போய் இனிமேல் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுதான் நித்திய ஜீவனை பெறணுமான கிடையாது. பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமே 1000 மடங்கு ஆசீர்வாதம், அதுதான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அதுக்கு நம்ம உழைக்கவும் தேவையில்லை, கஷ்டப்படவும் தேவையில்லை. கர்த்தர் ஈவா கொடுத்துட்டார். பெற்றுக் கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த வசனத்தின் பிரகாரம் இல்ல, இந்த வசனத்தின் பிரகாரம் சொல்லுங்க. விட்டவன் எவனோ எல்லாத்தையும் விட்டுடுவான்னு சொல்ல, அதை எல்லாத்தையும் காட்டிலும் மேன்மையான ஒண்ணு கர்த்தரை தேடுங்க. அல்லேலூயா. யாரு கர்த்தரை தேடுறாங்களோ, யாரு கர்த்தரை பின்பற்றாங்களோ அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அப்படியே விடல. எப்படி லோத்தாவுக்கு 2 குமாரத்திகளை கர்த்தர் பாதுகாத்தாரோ, கர்த்தர் காட்டி எதெல்லாம் நஷ்டமான விட்டுட்டு வரீங்களோ அதை 100 மடங்கு கர்த்தர் இந்த பூமியில இருக்க செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை வேலையை விட்டுட்டு வந்திருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை போயிருந்தா சம்பளம் கிடைச்சிருக்கு விட்டுட்டு வந்திருக்கலாம், சொந்த பந்தத்தை விட்டு வந்திருக்கலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ எவைகளை எல்லாம் விட்டு வருகிறோ நான் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன்.
அது மாத்திரம் கிடையாது, நித்திய ஜீவனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு பெனிஃபிட் கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு காரியங்களை கொடுத்து நம்மளால என்ன பண்ண முடியறது? இன்னும் பார்த்து ஒன்றுல பேசுறது மாதிரி கீழ்படிக்க முடியறதுல, கொடுக்கறதுல குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கர்த்தரை ஃபாலோ பண்ண முடியறதுல என்னங்க இன்னும் வந்துட்டு லோத்துடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது அவருக்காக டெடிகேஷன் கிடையாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு தைரியம் இல்லை. நம்ம போய் ஒளிஞ்சு நின்னுக்கிறோம், மத்தவன் தலையை தான் முடிச்சு தள்ளுறோம். நீங்க முதலாவது முன்னாடி கால வைங்க. இல்லையா? கர்த்தர் நீங்க கால வச்சுனா உங்களே பாதுகாப்பார். அப்ப நம்ம இருக்கிற இந்த அசட்டெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தர் கொடுக்குற உண்மையான ஆசீர்வாதம் என்னதாங்க? நித்திய ஜீவன். இந்த வெறும் உயிர் மட்டும் கிடையாது ஆசீர்வாதம். ஜீவனோட ஜீவனை பாதுகாத்துக்கிட்டா, நான் நல்லா சாப்பிட்டா, நல்லா ஆரோக்கியமா இருந்தா ஆசீர்வாதம்னா அது கிடையாது. உங்களுடைய சரீரம் பிசிக்கலா சொல்லப்படுகிற எதுவுமே உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல. கண்ணுக்கு தெரியாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதே உண்மையான ஆசீர்வாதம். இல்லையா? கர்த்தர் சொன்ன வார்த்தை 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது உண்மைதான். எப்போ நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தகுதி அடையும் போது. ஒரு வசனம் வாசிங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7 இருந்து 11 வரைக்கும் வாசிங்க. எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை மற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ ஆண்டவர் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு இருக்கிற எல்லாமே பத்தாது, எல்லாத்தையும் நஷ்டம்னு குப்பையில் நீ எப்போ விடுறையோ அப்பதான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறாங்க. இல்லையா? அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு தான் நம்ம எப்படி ஓடணுமா? ஆசையாய் ஆவலாய் பணம் சேர்த்துவதற்கோ பொருள் சேர்த்துவதற்கோ நல்ல வசதி வாய்ப்புகளை தேடிக்கொள்வதற்கோ இல்ல, நித்திய ஜீவனை நோக்கி ஓடினீங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய பின்பு இவைகள் எல்லாம் கர்த்தர் இந்த பூமியில வாழ கொடுத்தது எல்லாமே ஒரு பெரிய கிருபை. இதோட நீங்க நித்திய ஜீவனை சமம் பண்ணி பார்க்கலாமானா எதுவுமே சமம் கிடையாது. இல்லையா? இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கைக்கு உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் இது எல்லாத்தையும் கொடுத்துறேன், எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமான்னு சொன்னா என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு? நம்மளுடைய இயேசுடைய கூட இந்த சீசர்கள்லாம் நிறைய அற்புதங்களை செய்தாங்க. அப்போ ஒரு சிலர் கொண்டு போய் பணத்தை கொடுத்து இந்த பணத்தை வச்சுங்க, எனக்கு கை வச்சா பேய் ஓடணும் பிசாசு ஓடணும். அது நடக்குமா? என்ன ஆகுதுங்க? உங்கள்கிட்ட இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து சொத்து பத்து உங்களை நித்திய ஜீவனை கூட்டு போகாது. இது எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டம் என்று ஆண்டவருக்கு முன்னாடி உதறி தள்ளிங்கன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாருங்க? நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்தும்படி நம்ம தொடர்ந்து ஓடணுமா? இது ஒரு எண்டிங் கிடையாது. இந்த இன்னைக்கு பேசுற பிரசங்கமோ உங்களுடைய வாழ்க்கையோ இன்னைக்கு நாளைக்கு இதுதான் டெட் எண்ட் இல்ல. அதை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அது எப்ப வரும்னே தெரியாது. அதைதான் சொல்லப்படுகிறது, மனுஷனுக்கு ஒரு குமாரன் எப்ப வருவானே தெரியாது. அந்த நேரத்துல நீ திருப்பி பாக்குற கூட நேரம் இருக்காது. திருப்பி பார்த்தா உங்க வாழ்க்கை என்ன ஆகி போயிடும்? உப்பு தூணா டைமே கிடையாது. ஒரு இமைப்பொழுது கர்த்தர் வருகிற நேரம் அந்த ஒரு செகண்ட் கூட நமக்கு கேப் இருக்காது. எப்பவும் நீங்க ரெடியா இருந்தா தான் உங்களால எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இல்லையா? இல்ல அடுத்த வாரம் பாத்துக்கலாம், அடுத்த மாசம் பாத்துக்கலாம், அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு செகண்ட் கூட டைம்ல தான் கர்த்தர் சொல்லிட்டு இருக்காரு. எப்பவுமே பரிசுத்தமா இருக்கணும். எப்பவுமே அந்த நித்திய ஜீவனுக்கு போற வழியில போயிட்டே இருங்க. அந்த பாதை எப்படி இருக்குங்க? வழி நெருக்கமும் எடுக்குமா தான் இருக்கு. கஷ்டப்பட்டு பிரவேசிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க போகிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். இல்லையா? கர்த்தருக்காக எல்லாத்தையும் நஷ்டம்னு முதல்ல நினைங்க, எல்லாத்தையும் குப்பைன்னு நினைங்க. அப்படின்னா என்னன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுல அது எல்லாத்தையும் காட்டிலும் கர்த்தர் தான் மேன்மையானவர்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. உன் கண்ணை காட்டிலும், உன் கையை காட்டிலும், உன் காலை காட்டிலும், உன் வேலை காட்டிலும், உன் பிள்ளை இன ஜன பந்துக்கள், உன்னுடைய மனைவி சொத்து பந்த காட்டிலும் யார் தான் மேன்மையானவர்? அந்த நினைப்பு எப்ப வருதோ அப்பதான் உங்களுக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவனே என்னங்க சொல்லுங்க? அப்போ இதெல்லாம் நான் பெற்றுக்கிட்டேன்பா, நல்லா சந்தோஷமா இருக்கிறேன், யாராலையும் சொல்ல முடியாது. இந்த பூமியில வயசாகி 100 வயசாகி அப்பா எனக்கு நிம்மதியா இருப்பா, சந்தோஷமா நான் போயிடுறேன். எங்க போவோம்? நீ எங்க போவோம்? நல்ல வசதியோட நரகத்துக்கு போறது ஒரு வாழ்க்கையா? நீ எதுவுமே இல்லை, நான் நித்திய ஜீவனுக்கு வா. அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நிச்சயமாய் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. பிதாக்களுக்கு கொடுத்ததை உங்கள்கிட்டையும் கொடுப்பாரு. அந்த ஆசீர்வாதம் அழிஞ்சு போற மண்ணுல கிடையாது, சேர்த்து வைக்கிற சொத்துல கிடையாது, நமக்கு இருக்கிற இந்த வெறும் உடம்பு மட்டும் கிடையாது. இதை அழியாம பார்த்துக் கொள்ற நித்திய ஜீவனே ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தின் பகுதி தொடரும். ஒவ்வொரு பகுதியா பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பகுதியை மட்டும் முடிச்சாச்சு. எல்லா கணக்கில் மூடுவோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம்.
நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, நல்ல ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி. கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. இந்த அழிந்து போகிற உலகமோ அதனுடைய சொத்தோ ஆஸ்தி அந்தஸ்தோ அல்ல ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு வழி செய்யுங்க. அந்த பாதையில ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பேர்களாய் கொடுத்து ஆசீர்வதி ராஜா. தேவ நாமம் மகிமைப்படட்டும். உண்மையான கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.